வணக்கம். அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். நம்ம இன்னைக்கு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டையும் ஃப்ரைடே மார்க்கெட் எப்படி இருக்கலாம் அப்படிங்கிற ரிவ்யூவும் பார்த்துடலாங்க. நான் இன்னைக்கு நிஃப்டி லெவல்ஸே எடுக்கல, நம்ம போஸ்ட் மார்க்கெட் ரிவ்யூவில் மட்டும் பார்த்துருவோம். சென்செக்ஸ் லெவல் மட்டும் நம்ம எடுத்திருந்தோம். சென்செக்ஸ் என்ன நடந்திருக்கு அப்படின்னா பெரிய மொமெண்டம்னு சொல்லிக்க முடியாத அளவுக்கு மார்க்கெட்டு ரெண்டு சைடு மார்க்கெட் நடந்திருக்கு. ரெசிஸ்டன்ஸ்லயும் போய் அடிச்சுட்டு திரும்பி இருக்காரு. அதாவது இந்த ரெசிஸ்டன்ஸுக்கும் போகல, ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ்ல இருந்து திரும்பவும் இந்த லைன் வர வரைக்கும் என்ட்ரி, அவ்வளவுதான். இது புட் ஆப்ஷனுக்கு. இங்க இருந்து மேல போகும்போது நீங்க கால் ஆப்ஷன், அவ்வளவுதான். ரெண்டே என்ட்ரி தான் பர்ஃபெக்டான என்ட்ரி. மற்ற இடம் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா சுத்தமான கன்சாலிடேஷன். இது நீங்க எப்படி ஹேண்டில் பண்ணிருக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாங்க. நேத்து நம்ம கொடுத்திருந்த வேல்யூ இப்படி பாத்தீங்க அப்படின்னா 83,600 கால் வந்து 333க்கு மேல இருந்தா மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட்ல இருக்கும்னு சொல்லியிருந்தேன். 338க்கு போகல. எக்ஸாக்டா அங்கிருந்து மார்க்கெட் வந்து இதுக்கு முன்னாடியே 263 வந்து தாண்ட முடியல. எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா ஒண்ணுமே இல்லைங்க. இந்த 103ங்கிறது நேற்று லோ 103ல இருந்து 186 வரைக்கும் ஒரு பெரிய டார்கெட் தான். ஸோ அங்கிருந்து திரும்பவும் 103ல இருந்து திரும்ப 186, அங்கிருந்து 263 போயிட்டாரு. ஓகே, இந்த நேரத்துல இங்க புட் ஆப்ஷன்ல பாத்தீங்க அப்படின்னா லோவுக்கு முன்னாடி ஒரு லைன்ல இருந்து மார்க்கெட் வந்து என்ட்ரி எடுத்து கிட்டத்தட்ட 254 வரைக்கும் போயிருக்காரு புட் ஆப்ஷன். திரும்பவும் அந்த பிரைஸ்ல இருந்து நேற்று லோவுக்கு கீழே வந்துட்டு திரும்பவும் லோவுக்குள்ள வந்துட்டாரு. ஸோ அடுத்தடுத்த ஆப்ஷன்ல நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும், இதுக்கு முன்னாடி ஒரு க்ளோஸ் கிடைச்சதுனால இந்த க்ளோஸ் எடுத்துக்காதுங்க. 119.63 உடைய க்ளோஸ் எடுத்துக்கல. ஆட்டோமேட்டிக்கா இங்க க்ளோஸ் வச்சதும் ஆட்டோமேட்டிக்கா மார்க்கெட் திரும்பவும் அதே டைரக்ஷன்ல புட் ஆப்ஷன் போயிட்டாரு. அப்ப 205க்கு மேல இருந்தா மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட்ல தான் இருக்கும் அப்படிங்கறத சொல்லியிருக்கு. அதே வந்து கால் சைட்ல உங்களுக்கு பெரிய அளவுல பிரீமியம் ஃபுல்லா எல்லா பிரீமியத்தையும் டெட் எண்ட்ல முடிச்சுட்டாங்க. அது இதுக்கு முன்னாடி எக்ஸ்பைரி அப்படிதான் இருந்தாரு. அதே இன்னைக்கு அதே மாதிரி தான் நடந்திருக்கு கால் ஆப்ஷன் பிரீமியம். ஓகே, பார்க்கலாம். ஸ்டே ஆன் வேல்யூஸ்ங்க. நீங்க சின்னதா ஒரு ப்ராஃபிட் மட்டும் பண்றதுக்கு மட்டும் பாருங்க, அவ்வளவுதான். ஸோ ஓகே, இது நம்ம எக்ஸல் வேல்யூல போடக்கூடியது. ரெண்டு பிரைஸுமே வந்து பாத்தீங்கன்னா இது நல்லாவே ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கோம். 102ல இருந்து சப்போர்ட் எடுத்துட்டு 300 ரூபாய் போறாரு. அதே வந்து இதுக்கு கீழே இருக்கிற பிரைஸ்ல உங்களுக்கு தெரியாது. நான் இதெல்லாம் வந்து 0 to ஹீரோ வேல்யூல நான் அதை உள்ள வச்சிருப்பேன். இன்னைக்கு அதுல பாத்தீங்க அப்படின்னா நல்ல வேல்யூ, இன்னைக்கு நல்லாவே மொமெண்டம் இருந்ததுங்க. இதுல பாருங்க, நம்ம 83,900 காலுக்கும் 8300 புட்டுக்கும் தான் இன்னைக்கு வந்து போட்டியே. இதுல வந்து பாத்தீங்கன்னா என்ன நடந்திருக்குது, எக்ஸாக்டா வந்து இந்த 16 ரூபாய் 66 காசுல இருந்து கிட்டத்தட்ட 73 ரூபா 94 ரூபா ஹை போயிருக்காரு. நான் இந்த 73 பெரிய டார்கெட்டுங்க, நல்ல அருமையான டார்கெட்டு. அடிச்ச உடனே மார்க்கெட் திரும்பவும் 52 ரூபாய்க்கு வந்துட்டு திரும்ப 94 ரூபா போயிருக்காரு. ஸோ கால் ஆப்ஷன் கிட்டத்தட்ட 16 ரூபாயில இருந்து 73 போதுங்க. அந்த டார்கெட் வரைக்கும் போனதை எடுத்துக்கலாம். ஸோ இந்த இடம்லாம் கொஞ்சம் கன்சாலிடேட் பண்ணும்போது நீங்க வெயிட் பண்ணணும், அதுதான் இங்க ரொம்ப முக்கியம். ஸோ ஆட்டோமேட்டிக்கா பறந்துட்டார். ஓகே, இதே டைம்ல புட் ஆப்ஷனை ஏன் எடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு ரீசன் என்னன்னா, அந்த டைம்ல இந்த 52 ரூபா 40 காசு இந்த பிரீமியம் பிரேக் அவுட் பண்ண முடியல. ஸோ போய் ஒரு விலையை போய் ட்ரிகர் ஆச்சுனாலே நீங்க இந்த இடத்துல எடுக்கக்கூடாது. இதைத்தான் நான் சொல்லிட்டே இருப்பேன். இதுல கால் சைட்ல கிட்டத்தட்ட இந்த 16 ரூபாயிலே ரொம்ப நேரமா இருந்து எடுத்துட்டு போனார். ஓகே, அந்த டைம்ல மார்க்கெட்டு என்ன பண்றாரு இங்க கவனிங்க. இந்த 7 ரூபாய் 80 காசுக்கு வந்துட்டு கரெக்டா எக்ஸாக்டா லோ வந்து 7 ரூபாய் 80 காசுங்க. இந்த பிரைஸ் எடுத்துட்டு நேரா போய் 13 ரூபா 55 காசு போய் அடிக்கிறாரு. அடுத்தது இது எப்ப கீழே வராரோ அப்ப இந்த ஸ்ட்ரைக் வந்து வீக் ஆயிட்டாருன்னு அர்த்தம். இந்த மாதிரி வரும் பொழுதெல்லாம் நீங்க அதுக்கு அடுத்த ஓடிஎம் எடுத்து நீங்க சரி பார்க்கணுங்க. இப்ப இதுக்கு உள்ள பாருங்க, இங்க பாருங்க, கீழே வந்து ஒரு கேண்டில் இந்த இடத்துல வந்து க்ளோஸ் வச்சு மேல வந்துருச்சு.
ஸோ இது என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா பாருங்க 8 ரூபாய்ன்னு வச்சிருக்கு 1.30க்கு. அங்கிருந்து மார்க்கெட் இங்க வரைக்கும் 32 வரைக்கும் போறாரு. சரி ஓகே. 32ல இருந்து அகைன் திரும்பவும் அதே 7 ரூபாய் 80 காசுங்க. 7 ரூபாய் 60 காசுக்கு லோவுக்கு வந்துட்டு திரும்ப அவர் வந்து 42 ரூபா போயிருக்காரு. இவ்வளவுதான் இன்னைக்கு புட் ஆப்ஷன் பிரீமியத்தோடது. ஸோ இது வந்து ஸ்ட்ராங்கா நிக்காது. ஏன்னா இது வந்து இது வரைக்கும் போகுமா அப்படின்னா ரொம்ப ரேர். அதனால எல்லாத்தையும் 0 ஆக்கி விட்டாங்க. இதே வந்து பாத்தீங்கன்னா கால் சைடு இவரு இந்த பிரைஸ்க்கு கீழே வரும்போது நீங்க ஸ்ட்ரைக்கை மாத்திடணும். 1.30க்கு கரெக்டா வந்து இவர் கீழே வந்துட்டாரு. தெரியுதுங்களா? ரெண்டுமே இது வந்து அட் அ டைம்ல நடக்குதுங்க. சரியா 1.30க்கு கால் வந்து அந்த 7 ரூபாய் 80 காசுக்கு கீழே வராரு. புட்டு வந்து 7 ரூபாய் 80 காசுக்கு மேல போறாரு. அவ்வளவுதான். ரெண்டு பிரைஸும் மீட் ஆயிட்டு இவர் கீழே இறங்குறேங்கிறாரு, அவர் நான் மேல போறேங்கிறாரு. அவ்வளவுதான் ரூல். ஸோ ஆட்டோமேட்டிக்கா என்ன நடக்குது, மார்க்கெட் வந்து அங்கிருந்து பெரிய ரேலி சைட்ல. ஓகே, இது இப்படிதான் நீங்க வந்து எக்ஸ்பைரி வேல்யூவை டீல் பண்ணணுங்க. நான் அதுக்காக இதை ஷோ பண்ணியிருக்கேன். இதே வந்து பாத்தீங்கன்னா 83 உங்களுக்கு என்ன ப்ரீமியம் வேணாலும் எடுக்கலாம். நான் எது வரைக்கும் போட்டிருக்கேன்னு எனக்கே தெரியல. ஒரே நிமிஷங்க. 500 பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து நான் இந்த பிரைஸ் இதுக்கு கீழே வரும் பொழுதெல்லாம் வந்து அங்க நீங்க பார்த்துருக்க முடியாது. இதுக்கு கீழே இருக்கிற பிரைஸ் எல்லாம் நான் இங்கதான் வந்து மென்ஷன் பார்த்துட்டு இருப்பேன். கரெக்டா 11 ரூபாய் 20 காசுங்க. 11 ரூபாய் 20 காசுல இருந்து ஆட்டோமேட்டிக்கா மார்க்கெட்டு கிட்டத்தட்ட உங்களுக்கு அந்த பிரைஸ்ல தான் வந்து எடுத்துட்டு ஒரு நிறைய 102 வரைக்கும் போயிருப்பாருங்க. ஸோ ஓகே போதும். இதுவே நான் என்ன சொல்றேன், இந்த 52 நல்ல டார்கெட்டுங்க. 11 ரூபாயில இருந்து 52 போதும். ஸோ இது இப்படிதான் நம்ம டீல் பண்ணியிருக்க முடியும். ஆனா எண்ட் ஆஃப் த டைம் எல்லா ப்ரீமியத்தையும் 0 பண்ணி விட்டாங்க. ஏன்னா மார்க்கெட்ல மொமெண்டம் இல்லை. அவங்களுக்கு அந்த ப்ரீமியமுக்கு மேல கீழே இருக்கக்கூடிய எல்லா ப்ரீமியமும் 0 பண்ணணும். அந்த பேசிஸ்ல பண்ணிட்டாங்க. அவ்வளவுதான். இதே வந்து 83,600 காலுமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. லைன் போட்டனா அப்படின்னு தெரியல. இதுக்கு நான் போடல. நீங்க 83,400க்கு போட்டிருப்பேன். நானூறுமே போடல. ஆனா இவர் வந்து என்ன லோ வச்சுட்டு போனாரு. இவரே இன்னைக்கு 20 ரூபா லோ வச்சுட்டு கிட்டத்தட்ட 200 ரூபா 183 ரூபா கரெக்டா போய் அடிச்சாரு. பார்த்து இதெல்லாம் கிளியரா தெரிஞ்சுதுங்க. ஸோ இது வந்து மார்க்கெட்டை இதனாலதான் சொல்றேன், வேல்யூஸ் தெரிஞ்சு அது கூட போனீங்க அப்படின்னா மார்க்கெட் என்ன உங்களுக்கு நிறைய கத்து கொடுக்கும். ஸோ இதைத்தான் நம்ம சொல்றோம். ஃப்ரீயா ட்ரேட் பண்ணுங்க. மார்க்கெட் எங்கேயும் இல்லை, நம்ம வேல்யூஸ்குள்ள மட்டும்தான் இருக்கு அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? ஓகே, நிப்டி வேல்யூ பார்க்கலங்க. 25,750 கால் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 151க்கு மேல இருந்தா மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல இருக்குன்னு சொல்லியிருந்தேன். 151க்கு மேல இருந்து அங்கிருந்து கீழே இறங்கிட்டாரு. அப்போ மார்க்கெட் ஆட்டோமேட்டிக்கா கீழே இறங்கி இருப்பாரு. புட் ஆப்ஷன்ல எந்த இடத்துல 137க்கு மேல இருந்தா மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட்ல இருக்குன்னு சொல்லியிருந்தேன். நேற்று லோவுக்கு மேல இருக்கக்கூடிய 106ல என்ட்ரி எடுத்துட்டு 181 வரைக்கும் போயிருக்காரு இன்னைக்கு. ஆனா சொல்ல போனா நேற்றைய ஹைய கூட அவர் டச் பண்ணலீங்க. புட் ஆப்ஷன் பெரிய பிரீமியம் சொல்லிக்கிற அளவுக்குல இல்ல. அதே வந்து பாத்தீங்கன்னா கால் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா நேற்றைக்கு லோ வரைக்கும் வந்தவர் வந்துட்டு அங்கிருந்து ஒரு நல்ல பிரீமியம் கொடுத்துருக்காரு. ரெண்டு சைடு பிரீமியம். இந்த பிரைஸ் தெரிஞ்சா போதும், நீங்க ஈஸியா வந்து ட்ரேட் பண்ணலாம். ஸோ அந்த எதுலையுமே வந்து இந்த விலை வந்தா வாங்கணுங்கிற மாதிரி எடுத்துக்காதீங்க. ஒரு சப்போர்ட்ல இருந்து எடுத்தா அடுத்த பிரைஸ்ல இருந்து கூட எடுத்துக்கோங்க. சரிங்களா? ஓகே, மீது அடுத்தது இன்னைக்கு மார்க்கெட் பார்த்துட்டோம். நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாங்க. சாரி, ஒரே நிமிஷம். நிஃப்டி என்ன ரேஞ்சில் இருக்கு? ஒரே நிமிஷம். சரி, இதுலயே பார்ப்போம். இப்பொழுதைக்கு வீக்லி அனாலிசிஸ் லாஸ்ட் வீக் நான் அனுப்பிச்சிருந்தேன். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2 நாளுமே வந்தீங்கன்னா லோ வந்து பார்த்தீங்கன்னா இதே சேம் லோ தான் வச்சுட்டு போயிருக்காரு. 603க்கு தான் வந்து இன்னைக்கு வந்தாரு, நேத்திக்கு வந்தாரு. இதே லோ வந்து டெஸ்ட் பண்ணிட்டு திரும்ப புல் பேக் ஆயிருக்கு. மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஃப்ரைடே மார்க்கெட் மேக்ஸிமம் நியூஸ் பேஸ்டு இருக்க அதிக வாய்ப்புகள் இருக்கு. கேள்விப்பட்டிருப்பீங்க,
ஸோ அங்க என்ன வந்து ஜட்ஜ்மெண்ட் கிடைக்குதோ அதற்கு ஏற்றவாறு கண்டிப்பா அது வந்து இந்தியாவுக்கு வந்து பாசிட்டிவா இருக்கு அப்படின்னா மார்க்கெட் வந்து பெரிய லெவலில் அப் ட்ரெண்ட் ரேலி இருக்கலாம். ஒருவேளை அது வந்து அவங்களுக்கு ஃபேவரா வருது அப்படிங்கிறப்ப ஃபர்தரா இன்னுமே கொஞ்சம் டவுன் ஆகலாம் அப்படிங்கிறது என்னுடைய எண்ணம். அப்படி கீழே இறங்குற மாதிரி இருந்தா இந்த சப்போர்ட் வேல்யூல நோட் பண்ணிக்கோங்க. 231 அதே போல 331 427 521 இது வந்து வீக்லி வீடியோலயே நான் அனுப்பிச்சிருப்பேன். ஸோ இந்த பிரைஸ் வரைக்கும் போகலாம். ஃபர்தரா அப் ட்ரெண்ட் போகணும் அப்படின்னா 818க்கு மேல பெரிய கேப் அப்பால ஓப்பன் ஆகுது அப்படின்னா இந்த பிரைஸ்ல வேணும்னா நீங்க நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? பார்த்தீங்கன்னா 724 மண்டே மார்க்கெட் 707க்கு மேல ஓப்பன் ஆனாலே மார்க்கெட் மேக்ஸிமம் அப் ட்ரெண்ட் இருக்க வாய்ப்புகள் இருக்கலாம். அதனுடைய ரேலி பார்த்தீங்கன்னா நீங்க பிரேக் அவுட்னா ஸ்ட்ராங் பிரேக் அவுட்டுங்கிறது 818க்கு மேல பிரேக் அவுட் கொடுக்கும்போது ஃபர்தரா வந்து 900க்கு மேலேன்னா கன்ஃபார்மா பாசிட்டிவா இருக்கும் வாய்ப்புகள் அதிகம். ஒருவேளை நெகட்டிவ் ஆகுது அப்படின்னா இன்னைக்கு வச்சிருக்கக்கூடிய லோ 623 கட் பண்ணாலே நெகட்டிவ் தான். அது வந்து போன வீக்லி லோங்க. அந்த 623க்கு கீழே அப்படிங்கிறப்ப ஃபர்தரா வந்து டவுன் ஆகலாம். சரிங்களா? ஸ்டே ஆன் வேல்யூஸ் மட்டும் பார்த்துக்கோங்க. ஃப்ரைடே மார்க்கெட்டுக்கு 49 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். 49 அப்படின்னு நீங்க நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஓகே. ஸ்ட்ரைக் ப்ரீமியம் சொல்லிடுறேன். 25,700 கால் 700 கால் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 131க்கு மேல இருந்தா மார்க்கெட் அப் ட்ரெண்ட் இருக்கும் அப்படிங்கிறது இண்டிகேட் பண்ணுதுங்க. அதுவே 25,700 புட்டு 112க்கு மேல இருந்தா மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட்ல இருக்கும் அப்படிங்கறது இண்டிகேட் பண்ணுது. சரிங்களா? ஸோ இந்த பிரைஸ் நீங்க நோட் பண்ணிக்கோங்க. மண்டே மார்க்கெட் இந்த ஃப்ரைடே மார்க்கெட் இந்த வேல்யூஸோட மட்டும் பாருங்க. இதுல ஏதாவது ஒரு சைடு லோவை கட் பண்ணா புட்டு சைடு வந்து அந்த 164ங்கிற ஹைய கட் பண்ணி மேல போகணும். அது நடக்குதான்னு பார்த்து ட்ரேட் எடுங்க. ஃப்ரீயா ட்ரேட் எடுங்க. மண்டே வாலடைல் ரொம்ப அதிகம் இருக்கலாம். அதனால வந்து ஸ்டே ஆன் வேல்யூஸ்ங்க. மார்க்கெட்டை எப்பவும் வேல்யூஸோட மட்டும் நீங்க பார்த்தீங்கன்னா போதுமானது. சரிங்களா? ஓகே. நீங்க ஏதாவது தகவல் தேவை அப்படின்னா என்னோட கான்டாக்ட் நம்பர் 9842088858ங்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நான் இன்னும் நிறைய சிஸ்டம்லாம் கொஞ்சம் ரெடி பண்ணிட்டு இருக்கேங்க. நான் அதில் கிளாரிட்டியோட வரும் பொழுது நம்ம எல்லாமே ஒன்னொன்னுமே கிளாரிட்டியோட தரேங்க. அது இப்போ வேணாம். நான் பார்த்துட்டு உங்களுக்கு தரேன். சரிங்களா? ஓகே. மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் ஃப்ரைடே ஈவினிங் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.